மக்களாக யாரை பார்த்தாலும் முத்தமழை பாட்டை கேட்டியா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் துளி கூட செலிக்கவில்லை. ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் இந்த பாடல் மீதான காதல் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கொண்டாடி தீர்க்கும்படி ஒரு மாயாஜலத்தை நிகழ்த்திவிட்டு ஒன்றும் அறியாதை போல் அதை ரசித்துக் கொண்டிருக்கும் தருணம் எத்தனை பேருக்கு நிகழும்? இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் போன்ற கலைஞருக்கு மட்டுமே அது பொருந்தும். பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தால் சிவா ஆனந்த் என்ற பெயர் போட்டிருந்தது. இப்பொழுது அவரும் என் மனதிற்கு சொந்தக்காரராகிவிட்டார். தி மிக அழகாக பாடியிருக்கிறார், அதில் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏனோ சின்மை குரல் நிகழ்த்திய பரவசத்தில் இருந்து வெளிவர முடியாமல் இருக்கிறேன். பாடல் கேட்ட பின்பும் எனக்குள் ஏதோ அந்த பாடல் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முத்தமழை பாடல் இசையின் முத்தமழையாக என் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் யார் நீங்க நினைக்கிறீங்க? இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானா, சின்மையா, தீயா, இந்த பாடல் எழுதிய சிவானந்த் அவர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.